பெரிய சோகத்தில் இருக்கும்போது ஒரு லவ் பாட்டு போடுங்கப்பா அப்படின்வாங்க. இல்லாட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சோகமான பாட்டை போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட், டிமார்கேட் பிட்வீன் யுவர் செல்ஃப் அண்ட் த ஒர்க்? இன்ஸ்டன்டேனியஸாக என்னோட மூடை மாற்றிக்கிட்டு ஒர்க் பண்ணணும்னு கம்பல்ஷன் இருந்ததில்லை. அவ்வளோ குயிக்கான எதுவும் பண்ணதும் இல்லை. ஜிங்கிள்ஸ்க்கு வந்து அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் இட் அது போயிடும், எப்படி இருந்தாலும் அது போயிடும். படத்துக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக இந்த மாதிரி இருந்தால் நான் வந்து மீட்டிங்ஸே அவாய்ட் பண்ணிடுவேன். ஷெட்யூலான மீட்டிங்ஸ் வந்து ஜென்ரலாக அவாய்ட் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் நானே ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் காம் ஆகிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்பேஸில் தான் அந்த மீட்டிங்ஸே நடக்கணும்னு விருப்பப்படுவேன். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அந்த சாங்குக்குள்ளே நம்ம போகும்போது க்ரியேட்டிவ் ப்ராசஸ்ன்றது வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு யோசிப்போம், வாசிப்போம், கொஞ்சம் நேரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த சாங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகும், எடிட்டிங்கில் நிறைய டைம், கரெக்ஷன்ஸில். அதனால் வந்து க்ரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும்.